தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதார் கார்டு வச்சிருக்கிற அனைவருக்குமே ஒரு மிக முக்கிய தகவல் தற்போது வெளியாயிருக்கு. அதாவது ஜனவரி 1, 2026 முதல் ஆதார் கார்டு தொடர்பான ஒரு முக்கிய சேவை முற்றிலும் இலவசமாக கிடைக்க போவதாக தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. என்ன அந்த சேவை? அந்த சேவை யாருக்கு பொருந்தும், யாரெல்லாம் இந்த வசதியை பயன்படுத்த முடியும், இதனால மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்தியாவில் ஆதார் கார்டு என்பது ஒரு முக்கிய அடையாள ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருது. வங்கி கணக்கு தொடங்குவது, சிம் கார்டு வாங்குவது, அரசு நலத்திட்டங்களை பெறுவது, பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கும் இந்த ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமா உள்ளது, ரொம்பவும் அவசியமானது. இந்த நிலையில தான் ஆதார் கார்டு உள்ள தகவல்களை புதுப்பிக்க வேண்டி தேவையா பலருக்கும் ஏற்பட்டு வருது. ஏன்னா ரினியூவல் பண்ணி ஆகணும், இல்லைனாக்கா அந்த ஆதார் கார்டு ஒர்க் ஆகாது. குறிப்பா பெயர் திருத்தம், முகவரி மாற்றம், பிறந்த தேதி திருத்தம் போன்ற காரணங்களுக்காக மக்கள் ஆதார் சேவை மையங்களை அணுகிட்டு வராங்க. ஆனா தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி ஜனவரி 1, 2026 இருந்து ஆதார் தொடர்பான சில முக்கிய அப்டேட் சேவைகளை இலவசமாக தான் வழங்கிட்டு வராங்க. ஆனா ஆதார் கார்டு என்பது ஒரு முறை எடுத்து வைத்துக் கொள்ளும் ஆவணம் கிடையாது. காலப்போக்கில் பலரது முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட தகவல் மாறக்கூடும். அந்த தகவலை அவ்வப்போது புதுப்பித்து வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். முகவரி அதுக்கப்புறம் மொபைல் எண் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய கை ரேகையும் வளரும். அதாவது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ரேகை ஒரு மாதிரியா இருக்கும், குழந்தைங்களுடைய வளர்ச்சி வர 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 கை ரேகைகள் மாறும். அதனால பயோமெட்ரிக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். நீங்க கண்டிப்பா ஆதார் அப்டேட் பண்ணி தான் வைக்கணும். இதற்காக இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுடாய் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கத்தில் இலவச அப்டேட் சேவையை தொடர்ந்து வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நமக்கு தற்போது மை ஆதார் போர்ட்டல் மூலமா பல சேவைகளை நீங்க ஆன்லைன்ல வழங்கப்பட்டு வராங்க. மக்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு சில தகவல்களை நீங்க அப்டேட் செஞ்சுக்க முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா முகவரி தொடர்பான ஆவணங்களை பதிவேற்றம் செய்தல், அடையாள ஆவணங்களை புதுப்பிக்கிறது, கேஒய்சி தொடர்பான தகவல் சரி செய்யறது, இது போன்ற பணிகளை ஆன்லைன் மூலமாவே நீங்க செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஆதார் சேவை மையங்களுக்கு நேரில் சென்று நீண்ட நேரம் நீங்க வெயிட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குறிப்பா கிராமப்புற மக்கள், வயதானவர்கள் இந்த வசதியை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக ஆதார் தகவல்களை புதுப்பிக்காம வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய டீடைலை நீங்க கண்டிப்பா சரி பார்த்து புதுப்பிக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இல்லைன்னா உங்க ஆதார் கார்டு ரத்தாகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆதாரில் உள்ள தகவல்கள் சரியாக இல்லைன்னா அரசு நலத்திட்டங்கள் பெறுவதில் பெரிய சிக்கலை ஏற்படுங்க. வங்கி சேவை, பான் கார்டு, இந்த சிம் கார்டு வாங்குறதுக்கு இது போன்ற செயல்பாடுகளுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுவதாக சொல்றாங்க. அதனால உங்கள் ஆதார் கார்டை கண்டிப்பா பெயரோ, முகவரியோ, பிறந்த தேதி, மொபைல் எண் இது போன்ற விவரங்களை சரியா இருக்குதா எல்லாமே அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணி அதை நீங்க ரினியூல் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட இந்த இலவச வாய்ப்பையும் பயன்படுத்தி உங்களுடைய தகவல்களை நீங்க புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் ஆதார் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு தற்போது இலவச அப்டேட் சேவை தொடரும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்க, அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. இது போன்ற முக்கிய அரசு அறிவிப்புகள் மற்றும் புதிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.